ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐசிஐசியில் வந்து சப்போஸ் நீங்கள் ஃபாஸ்டாக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, டேக் வாங்கினதுக்கப்புறமா எப்படி ஃபஸ்ட் டைம் வந்து ஐசிஐசி வெப்சைட்டில் லாகின் பண்ணி உங்களுக்கான ஃபாஸ்டாக் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ அந்த டெமோ வந்து இன்றைக்கி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த தகவல் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ், நியூஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வேணும்னா என்னோட டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐசிஐசிஐ ஃபாஸ்டாக் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் எப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டெமோ காட்ட போகிறோம். அந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் போக வேண்டிய யூஆர்எல் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஐசிஐசிஐ பேங்க்கோட யூஆர்எல். ஸோ ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான பிரத்யேக யூஆர்எல், அந்த யூஆர்எல் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அந்த யூஆர்எல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த யூஆர்எலுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நியூ கஸ்டமர் அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறத பார்ப்பீங்க. அப்படி இல்லைனா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் லாகின் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் தான், ஏன்னா வந்து ஃபாஸ்டாக் நீங்கள் வாங்கிட்டீங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் வரும். ஏன்னா வந்து இன்னும் ஐசிஐசிஐ பேங்க்கை விட்டு வெளியில் வேறு வெப்சைட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிளிக் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ கிளிக் டு ப்ரொசீட்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் லாகின், கார்ப்பரேட் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கிறத பார்ப்பீங்க. அதில் வந்து இண்டிவிஜுவல் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல. லாகின் வயா யூசர் நேம் இல்லை லாகின் வயா மொபைல் நம்பர். இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். லாகின் வயா யூசர் நேம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பட்டன், மேலே ஒரு ரெஜிஸ்டர் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ இல்லை எனக்கு இப்போ வந்து நான் அர்ஜென்ட்டாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் லாகின் வயா மொபைல் நம்பர். ஸோ யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஒவ்வொரு டைம் நீங்கள் லாகின் பண்ணி இந்த ரீசார்ஜை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் வேணாம், அந்த அளவுக்குலாம் வேணாம், நான் வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணியே நான் பண்ணிக்கிறேன் குவிக்காக அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ணலாம். ஏன்னா ஒரே ஒரு விஷயம்னா மொபைல் நம்பரில் சில ஃபீச்சர்ஸ், மொபைல் நம்பர் போட்டு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா வேகமாக பண்ணிடலாம், சில ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகும் அப்படிங்கிறத அவங்களே அங்கே சொல்லியிருக்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் அ பிக் டீல். இது வந்து உங்களுடைய வசதி தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். ஸோ உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபாஸ்டாக் வந்து வாங்கும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் இங்கே கொடுக்கணும். ஸோ மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்தது வெரிஃபிகேஷன் கோட் போட்டுட்டு ரெக்வஸ்ட் ஃபார் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். சப்போஸ் ஓடிபி வரலை அப்படின்னா ரீசெண்ட் அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இல்லை மொபைல் நம்பர் தப்பாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீசெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ மொபைல் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் கோடையும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் ஓடிபின்னு கொடுங்க. ஓடிபி வந்ததுக்கப்புறம் என்டர் ஓடிபி, அந்த ஓடிபி இருக்குது இல்லையா, ஓடிபின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து ஓடிபியை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்து இருக்கும். உங்களுடைய கஸ்டமர் ஐடி வந்து காட்டும். உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அக்கௌண்ட் டைப் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து மேலே இருக்கிறத பார்ப்பீங்க. உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதோட ஸ்டேட்டஸும் வந்து இங்கே காட்டும். அதாவது ஃபியூச்சரில் நீங்கள் லாகின் பண்ணிங்கனாலும் ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருக்கிற ஸ்டேட்டஸு காட்டும். அப்புறம் என்னென்ன டேக்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு சப்போஸ் மல்டிபிள் டேக்ஸ் இந்த அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதையும் வந்து காட்டும். ஸோ இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரைப்பில் வந்து ஒரு மெனு இருக்கிறத பார்ப்பீங்க. அக்கௌண்ட் சம்மரி, ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி, பேமெண்ட்ஸ், ஹெல்ப் டெஸ்க், கேஷ்பேக் ரிப்போர்ட்ஸ்னு இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட்ஸ்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் இருக்குது. ஸோ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் எத்தனை வாட்டி பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் என்டர் பண்ணணும். என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே காமிக்குது 1 2 3ன்னு. என்டர் அமௌண்ட், வெரிஃபை, தேங்க்யூ, அவ்வளோதான். ஸோ ஒரே ஒரு ஃபாஸ்டாக் தான் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை டிக் பண்ணி கீழே வந்து பேமெண்ட் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ரீசார்ஜ் வித் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத என்டர் பண்ணணும். இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேஸில் 3 அக்கௌண்ட், அதாவது 3 டேக் காமிக்குது.
ஸோ எந்த டேகோ அந்த பர்டிகுலர் டேகை நான் டிக் பண்ணி ரைட் சைடில் ரீசார்ஜ் வித் அமௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த ஒரு ரோவில். ஸோ அந்த இடத்துல அந்த பாக்ஸில் வந்து நான் ரீசார்ஜ் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை வந்து நான் டைப் பண்ணணும். சப்போஸ் எனக்கு 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸில் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணணும், 1000 டைப் பண்ணணும். உங்கள் கேஸில் ஒரே ஒரு வெஹிக்கிள் தான் இருக்குன்னா அந்த ஒரே ஒரு வெஹிக்கிளுக்கு நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். மல்டிபிள் வெஹிக்கிள் இருந்தாலும் எந்த வெஹிக்கிளுக்கு வேணுமோ அந்த வெஹிக்கிளை டிக் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ்க்கு ரீசார்ஜ் அட் ஷார்ட்டில் பண்ணணுன்னாலும் இப்போ இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ 3 வெஹிக்கிள் இங்கே காட்டுது இல்லையா. ஸோ 3 வெஹிக்கிளையும் டிக் பண்ணி ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் எவ்வளோ ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணுங்கிறத அந்த ரைட் சைடில் இருக்கிற பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா வந்து ஃபில் ஆயிரும். ஸோ கீழே வந்து நீங்கள் அங்கே மேலே என்ட்ரு பண்ணும்போது கீழே வந்து பேமெண்ட் அமௌண்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆயிரும். நீங்கள் மேலே ஃபில் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து கன்வீனியன்ஸ் ஃபீ எவ்வளோ, நெட் அமௌண்ட் எவ்வளோ, மொத்த பேமெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது ஃபில் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது வெஹிக்கிளுக்கு ரைட் சைடில் ரீசார்ஜ் வித் அமௌண்ட் அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதை மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து ஐசிஐசிஐ நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்குது, அதாவது கார்ப்பரேட் ஆப்ஷன், இல்லைனா ரீட்டைல் ஆப்ஷன், அப்படி இல்லைனா யூபிஐ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கில் வாங்கினனால நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ரீட்டைல் நெட் பேங்கிங் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் இப்போ சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட்னு கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதாவது நீங்கள் முன்னாடி பேஜில் எவ்வளோ அமௌண்ட் என்டர் பண்ணிங்க, எத்தனை வெஹிக்கிளுக்கு என்டர் பண்ணிங்க அப்படிங்கிறத பொறுத்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பேமெண்ட் மோடு சூஸ் பண்ணிங்களோ அந்த மோடையும் இங்கே காமிக்கும். ஸோ இது வந்து ஒரு வெரிஃபிகேஷன் ரெவ்யூ பேஜ் மாதிரி. ஸோ இதை பார்த்துட்டு இது கரெக்ட் அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அதாவது மேக் பேமெண்ட்னு கொடுக்கலாம். இல்லை இதில் எதாவது மாற்றணும், ஒரு வேளை பேமெண்ட் அமௌண்ட் வந்து தப்பாக போட்டுட்டிங்க அப்படின்னா பேக்குன்னு போய் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இந்த எந்த மோடு யூஸ் பண்ணாலும் கன்வீனியன்ஸ் ஃபீ எதுவும் கிடையாது, 0 தான் போட்டிருக்கு. ஸோ மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் யூபிஐயோ எந்த மோடு வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மோடில் போயிட்டு லாகின் பண்ணி நீங்கள் பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீடைரக்ட் பண்ணப்படுவீங்க ஐசிஐசிஐ பேங்க் இந்த ஃபாஸ்டாக் பேஜுக்கு. ஸோ ஃபாஸ்டாக் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபாஸ்டாக் பேஜோட கரண்ட் பேலன்ஸ் வந்து காட்டுது. ஸோ வந்து இப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ண அந்த அமௌண்ட்டும் சேர்த்து பழசு ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்து உங்களுடைய கரண்ட் பேலன்ஸில் டாப் அப் ஆகி காட்டும். ஸோ இப்படி டாப் அப் ஆகி காட்டிடுச்சு அப்படின்னாலே உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அடுத்தது சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து பேலன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மேலே இருக்கிற பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபாஸ்டாக் ஆப்ஷனில் வந்து ஃப்ரம் எந்த ஃபாஸ்டாக் அக்கௌண்ட் நம்பரோ அந்த நம்பரை கொடுத்து கீழே வந்து 2 கொடுக்கணும். அதே மாதிரி அமௌண்ட்டில் ஃபில் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட் வந்து அந்த ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்லேருந்து இந்த ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேயே மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 வெஹிக்கிள் இருக்குது இல்லையா என்னுடைய அக்கௌண்ட்டில். ஸோ அதில் ஃபஸ்ட் வெஹிக்கிளை நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ண உடனே ஃப்ரம்ல அதை எடுத்துக்கிச்சு 2ல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் வெஹிக்கிளை விட்டுட்டு மீதி இருக்கிற 2 வெஹிக்கிளையும் காட்டுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எதாவது ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணிவிட்டு அதில் உள்ள அமௌண்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே 2ல் ஏதாவது ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த வெஹிக்கிள்லேருந்து அந்த ஃபாஸ்டாக்லேருந்து இந்த ஃபாஸ்டாக்கு அமௌண்ட்டை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கிற வெஹிக்கிள்ஸ்க்கு நீங்கள் வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கான ரெசிட் கஸ்டமர் ரெசிட்டும் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த ரெசிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ என்னோட கேஸில் வந்து ஈச் வெஹிக்கிளுக்கு அங்கே காமிச்ச ஈச் வெஹிக்கிளுக்கு நான் 1000 ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் ரீசார்ஜ் டேக் அமௌண்ட் வந்து 3000 வந்து ரீசார்ஜ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அந்த ரெசிட். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து ஃபாஸ்டாக் வந்து ஐசிஐசியில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வாங்கினதுக்கப்புறம் டேகை ஃபஸ்ட் டைம் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெமோ பார்த்தோம். சிங்கிள் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, மல்டிபிள் வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் நீங்கள் வந்து லாகின் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகினும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் யூஸ் பண்ணால் சில ஃபீச்சர்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி தான் என்டர் பண்ணிவிட்டு மல்டிபிள் வெஹிக்கிள்ஸ் இருக்குன்னா நான் வந்து எவ்ரி வெஹிக்கிளுக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு வெஹிக்கிள்லேருந்து அதாவது ஒரு ஃபாஸ்டாக்லேருந்து இன்னொரு ஃபாஸ்டாக்கு நான் வந்து என்னுடைய பேலன்ஸையும் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான ரெசிப்ட் ஜென்ரேட் ஆகிறதையும் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறைய முக்கியமான தகவல்களை மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ டெலிகிராம் சேனல்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.